ஒரு டைரக்டராக உங்கள் அப்பாவுடைய நடிப்புக்கு மார்க் போட சொன்னால் நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க? இல்லை, அவர் இஸ் எவால்வ் அஸ் அ வெரி குட் ஆக்டர். நான் வந்து ஃபஸ்ட்டு அவர் என்னோட ஷார்ட் ஃபிலிம்லாம் நடித்தார், துரு அதெல்லாம் நடித்தார், அப்புறம் பீட்சாவில் நடித்தார். ஸோ பீட்சாவில் ஃபஸ்ட்டு நான் நடிக்கிறப்போ வந்து நான் வந்து அவருக்கு வரல, அந்த சீன் நடிக்க வரல. ஸோ நான் வந்து அந்த நேரத்தில் டக்குன்னு நான் கோபி அமர்நாத்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதை அவர் அடிக்கடி சொல்லுவார். கோபி அமர்நாத்தை சொல்லிட்டு இருந்தேன் நான். ஒரு 2 ஷாட் போச்சு, ஆனால் அவருக்கு வரல, நான் நினச்ச மாதிரி வரல. அப்போ வேறு நம்ம ஃபஸ்ட்டு படம்ன்றனால வந்து அதை உடனே முடிச்சுட்டு அடுத்தது போகணுன்னு இருக்கனால ஒரு 2 டேக் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வரவே இல்லை, நானும் சேஞ்ச் சொல்லிட்டே இருக்கேன். சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒன்று சொன்னேன், இனிமேல் சொந்தக்காரங்களை நடிக்கவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்களா? இனிமேல் இந்த ஃபேமிலி சொந்தக்காரங்க யாரையும் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு. அவருக்கு அதை கேட்டுருச்சு. கேட்டதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு என்ன உனக்கு நான் நடிச்சது பிடிக்கல என்ன, சரி எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடு, இன்னொரு ஒரே ஒரு டேக் மட்டும் எடு அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லி இன்னொரு டேக் எடுத்து அதை நல்லா பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு ஆக்டராக சீரியஸாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் சீரியஸாக அதுக்கான எஃபர்ட் போடுங்க. ஸோ ஒரு ஆக்டிங் ட்ரைனிங் போங்க, அதை வந்து சீரியஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்து. ஆனால் அவருக்கு அந்த பேஷன் இருக்குது, அந்த ஆசைன்றதை மீறி அது மேலே ஒரு லவ் இருக்குது அந்த ஆக்டிங்.